மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம விஜய் அவங்கள இந்த நைட் டைம்ல வெளியில நிக்க வைக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அது வேற யாரா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் அவங்கள உள்ளார கூப்பிடத்தான் போறேன் அப்படின்னு அவங்கள உள்ளார அலோ பண்றாப்ல நம்ம விஜய். அவங்க ஹால்லயே வந்து ஒரு இடத்துல படுத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிடுது. காலையில விடிஞ்ச உடனே நம்ம பாட்டி பிள்ளையாருக்கு பூ வைக்கலாம் அப்படின்னு போறப்ப, அந்த பர்மா ஃபேமிலி வந்து பாட்டிக்கிட்ட பேசுறாங்க. பாட்டி கோவமா தான் பேசுது. "என்கிட்ட தான் கோவமா பேசுறீங்க. இந்த பேரப்புள்ளைங்க என்ன செஞ்சுச்சு?" அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு மனசு இறங்கி, அந்த பேரப்புள்ளைங்க கிட்ட நல்லா பேசி பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்க வர்ற சாரதா இத பார்த்துட்டு பாட்டிய திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. பாட்டிய உள்ளார அழைச்சுக்கிட்டு போய், இந்த மாதிரி இந்த பாட்டி அவங்க கிட்ட உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கு, உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது தான். அதுக்கப்புறம் நம்ம கங்காவும், நம்ம யமுனாவும் பாட்டிய போட்டு பொல பொலன்னு பொளந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி விஜய் கிட்ட போயி ரெஜிஸ்ட்ரேஷன முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, "இப்ப எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இப்பொழுதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். கொஞ்ச நாள் இந்த பிரச்சனைய ஆற போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா, காவேரி இருந்துகிட்டு ஏதேதோ சொல்லி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்ல என்னலாம் இன்னும் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.